வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி நம்ம வலைதளத்தில் பார்க்க போகிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு நம் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னோர்கள் தான் வாழ்ந்த வாழ்க்கையை இலக்கியங்களாகவும் அடித்து வச்சுருக்காங்க. கோயில்களாக சிலைகளில் தன்னுடைய வாழ்வியலை பதிக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழமொழி அப்படின்னு எழுதப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பழமொழி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த பழமொழி என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த பழமொழி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த பழமொழி இப்போ நான் சொல்கிறதுக்கும் இந்த பழமொழிக்காக பதிவுப்படுற இந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை இந்த பழமொழி முழுசாக நீங்கள் கேட்டுட்டு உங்களால் அது சரியான முறையில் கணிக்க முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே பதிவிடுங்க. இப்போ நம்ம அந்த பழமொழியை நாம் பார்க்கலாம். இந்த பழமொழி என்ன அப்படின்னா, இப்போ நிறையா பேர் கேட்டிருப்போம், குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் ஒரு பொய்யை சொல்கிறான் அப்படின்னா அவனை நம்ம கிண்டல் பண்ண ஒரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறான், குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான், அதை சரியாகவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு தானே நம்ம பல பேர் நினைப்போம். ஆனால் சில பேருக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தெரியல. அது இப்போ நான் சொன்ன இந்த பழமொழி, அதாவது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படிங்கிறத கீழே பதிவிடுங்க. ஆனால் ஒரு உண்மையான பழமொழி அது அல்ல. அது உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குன்று சகதியில் குதிரை ஓட்டுபவன், இதுதான் உண்மையான பழமொழி. அது என்னங்க குன்று சகதியில் குதிரை ஓட்டுபவன்? அதாவது இந்த மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா போர் நடக்கும். இந்த போர் நடக்கும்போது போருக்கான வெற்றியோ அல்லது தோல்விகளையோ போர்கள் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடனே சொல்கிறதுக்காகவே தூதுவர்கள் வச்சுருப்பாங்க, குதிரை வீரர்களை. அதிவேகமாக குதிரையில் போகிற வீரர்கள். சில பேருக்கு குதிரையில் போக தெரியும், ஆனால் வேகமாக போக தெரியாது. ஆனால் ஒரு சில வீரர்கள் மட்டும் அதில் ஒரு திறமை பெற்றவராக அல்லது தலை சிறந்த குதிரை வீரர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, இப்போ சாதாரணமாக குதிரை ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தார் சாலையோ, இப்போ நமக்கு தார் சாலை, அப்போ அது மண் சாலை தானே, ஒரு வெட்ட வெளியான பகுதியாக இருந்தால் அவங்க குதிரையில் வேகமாக போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில திறமையான குதிரை வீரர்கள் மட்டும்தான் இந்த குன்றுகளாக இருக்கிற பகுதியும் சகதிகளாக இருக்கிற பகுதியிலையும் குதிரையில் வேகமாக பயணிப்பாங்க. அப்படி அவங்க வேகமாக பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் இந்த குன்று சகதியில் குதிரை ஓட்டுபவன். இதுதாங்க இந்த உண்மையான பழமொழி. இப்போ நான் சொன்ன இந்த பழமொழி எத்தனை பேர்த்திற்கு தெரியும் அப்படிங்கிறத நம்மளை பதிவுக்கும் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதல் முறையாக நமது வலையொலி தளத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக்கு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.